வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு திருநெல்வேலிக்கு ஒரு புதிய சிறப்பு ரயில் வர இருக்கிறது. நாளைக்கே வரல. நாளையிலிருந்து ஒரு 3 நாள் 2 நாள் தள்ளி தான் வர இருக்குது. எங்கேருந்து அந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் சைபர் 4171 அப்படிங்கிற நம்பரில் பிரயாக்ராஜ், அதாவது பழைய பெயர் அலகாபாத், திருவேணி சங்கமத்தை பார்க்கணுன்னா இங்கே தான் போகணும். காசி ரொம்ப பக்கம். இங்கே இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. நாளை 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15, 22 ஆகிய 4 வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது காலையில் 10:20 மணிக்கு புறப்படும். அங்கிருந்து ஜபல்பூர் வழியாக இட்டாச்சி வந்து, இட்டாச்சியிலிருந்து வழக்கமான அந்த டெல்லி ரூட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ரேணிகுண்டா வழியாக, சென்னை வழியாக கிடையாது, ரேணிகுண்டா வழியாக இந்த ரயிலானது காட்பாடியில் இருந்து சேலம், சேலத்தில் இருந்து நாமக்கல் வழியாக இயங்க இருக்கிறது. இந்த ரயிலானது கரூர், திண்டுக்கல் வழியாக திருநெல்வேலிக்கு வர இருக்கிறது. வெள்ளிக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை ஃபுல்லா டிராவல் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த ரயில் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது. திருநெல்வேலிக்கு அன்று பிற்பகல் 1:15 மணிக்கு சென்று சேர்க்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் சைபர் 4172 அப்படிங்கிற நம்பரில் திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் திங்கட்கிழமை அதே நாளில் நைட்டு 11:30க்கு புறப்படுது. 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 17, 24 ஆகிய 4 திங்கட்கிழமையில் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து வியாழக்கிழமை காலையில் 3:30 மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு பிரயாக்ராஜை சென்றடைகிறது. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நிச்சயமாக நம்ம காசி வரைக்குமே போயிட்டு வர முடியும். ஏன்னா அலகாபாத் போயிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து காசி ரொம்பவும் பக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய காலம், மழை இருக்கக்கூடிய காலம். அதனால் அதிகப்படியாக பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். ஆனாலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுறது பெரும்பாலும் வட மாநிலத்துக்காரங்களுக்காக அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம இதில் போகணும்னா நிச்சயமாக தேடேசி பெட்டியில் போகலாம். இல்லை ஸ்லீப்பரில் போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம். 9 பெட்டிகள் இருக்கிறது. ஜென்ரல் கிளாஸ் பெட்டி 6 பெட்டிகள் இருக்கிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்.